மனசுங்கிறது என்ன? ரமண பகவான் எண்ணங்களோட குவியல் தான். அது எப்படி அழிக்கிறது? ஒரு சுள்ளிக்கட்டு இருக்கு, ஒரு சுள்ளியா எடுத்துட்டே வந்துட்டேன்னா ஒரு நாள் சுள்ளிக்கட்டு இல்லாமல் போயிடும். பண்டில் ஆஃப் தாட்ஸ், அவ்வளவுதானே. அந்த வேண்டாத விஷயங்கள்ல ஈடுபடுறதை நிறுத்தி வேண்டின சத்து விஷயங்கள்ல இருக்க 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 தானே சத்து உள்ள வந்து அசத்து நீங்கிடும். மனசுல ஏற்படுற எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா? மோகரா புலலால ஞானேஸ்வர் மகாராஜ் சொல்றார், ஒரு முல்லை கொடி நட்டு வச்சேன், அது அப்படியே வளர்ந்து ககனாவரி அப்படி வளர்ந்து மேல போச்சு. அதுல அப்படி கொல்லுன்னு மோகரா புலல பூத்துது. அது அத்தனையும் பறிச்சு விட்டல் சரணத்துல போட்டுட்டேன். என்ன தோட்டத்தை பத்தியா மாவுலி பேசுறாரு? இல்ல, உள்ளுக்குள்ள எண்ணங்கள்லாம் தெய்வீக மனத்தோட மலரணும். மலர்ற எண்ணங்கள்லாம் பறிச்சு பகவான் சரணத்துல போடணும். அவ்வளவுதான். ஒரு தாட்டு வரும்போதும் இது பகவானுக்கு சம்மதமா? என்னோட ஹிருதயத்துக்குள்ள சுவாமி உட்கார்ந்து இருக்கார், சுவாமி வரப்போறார் அப்படின்னு சொன்னோன்னு வீட்டை எவ்வளவு கிளீன் பண்றோம், சுத்தமா வச்சிருக்கோம் இல்லையா? அசுத்தமான இடத்துல சுவாமி எழுந்தருளக்கூடாதுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்ப இதை நம்ம சுத்தமா வச்சுக்க வேண்டியது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? சுவாமி எழுந்தருள் விட்டா, ஆனா ஒருபடி மேல அபிராம பட்டர் சொல்றார், வருந்தா வகை என் மனத்தே வந்து புகுந்து இருந்தால் பழைய இருப்பிடமாகங்கிறார். கெஸ்ட் வரணும்னா வீடை கிளீன் பண்ணணும்யா. ஊர்ல இருந்து எங்க அம்மா வரப்போறா, நான் கிளீன் பண்ண வேண்டாம், அழுக்காவே இருந்தா கூட ஏன்டா இப்படி வச்சிருக்கேன்னு ஒரு வார்த்தை கேட்பா, அவளே தொடப்பத்தை எடுத்து பெருக்கி விடுவா. அதனால குருநாதர் யாரு? நமக்கு அம்மா தானே. சுவாமி வாங்கோன்னு கூப்பிட்டுட்டா போறோம், அவரே கிளீன் பண்ணிடுவார்.